அனைவருக்கும் வணக்கங்கள். தமிழ்நாட்டில் பொறுத்தவரை ஒரு சில நடிகர்களுடைய படம் வெளிவருதுன்னா அன்னைக்கு தான் நமக்கு தீபாவளி பொங்கல் எல்லாமே. அப்படி நம்ம நேற்று தீபாவளியை கொண்டாடினோம். அதற்கு காரணம் தளபதி விஜய் நடித்த த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அந்த திரைப்படம் வெளியாயிருக்கு. மிகுந்த எதிர்பார்ப்புக்கிடையில் அந்த திரைப்படம் வெளியானதில் மக்களின் எதிர்பார்ப்பை அந்த திரைப்படம் பூர்த்தி செய்ததா அல்லது மக்களை ஏமாற்றியதா என்று அந்த படத்தினுடைய ரிவ்யூவை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். வாருங்கள் பார்க்கலாம். எவ்வளோ வயசான என்னையா? A lion is always a lion. விஜய் கென்யாவில் ஒரு சீக்ரெட் மிஷனை தடுக்கிற சீன்லேருந்து இந்த படம் ஆரம்பிக்குது. விஜய், பிரபுதேவா, அஜ்மல், பிரசாந்த் இவங்க எல்லாம் சீக்ரெட் ஏஜெண்டாக வேலை பார்க்குறாங்க. இது இவங்களுடைய ஃபேமிலிக்கே தெரியாது. இந்த நிலைமையில் விஜய் அவருடைய ஃபேமிலியை கூட்டிகிட்டு பேங்காக் போகிறாரு. அங்கு நடக்கிற சம்பவத்தால் விஜயோட வாழ்க்கையை தலைகீழாக மாறுது. வயசான கட்டத்தில் ஒரு விஜய் ஏதோ தீர்க்க முடியாத பிரச்சனையை தீர்க்க மாஸ்கோ போகிறாரு. அங்கு யங் விஜயை சந்திக்கிறாரு. யங் விஜய் வந்ததுக்கப்புறம் வயசான கட்டத்தில் உள்ள விஜயோட வாழ்க்கையில் நிறைய குலைகளும் குழப்பங்களும் நடக்குது. இதெல்லாம் யார் பண்ணுறாங்க, அவங்களுடைய திட்டம் என்ன என்று விஜய் வந்து கண்டுபிடிக்க முயற்சிக்கிறாரு. அதை கண்டுபிடிச்சாரா இல்லையா என்பது தான் இந்த கோட் படத்துடைய கதை. இந்த படத்தில் அப்பா விஜய்க்கும் யங்கர் விஜய்க்கும் கேரக்டர் வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்தது, ரொம்பவும் ஸ்ட்ராங்காகவும் இருந்தது. இந்த படத்தில் இவங்க ரெண்டு பேருக்கு அப்புறம் மிகுந்த ஸ்ட்ராங்கான கேரக்டர் அப்படின்னா அது பிரசாந்தோடைய கேரக்டர் தான். இந்த படத்தில் அவருடைய கேரக்டர் வந்து ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. ஆனால் பிரபுதேவா, அஜ்மல், வந்து ஜெயராம் இவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் வந்து இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரியாகவும் இருந்தது, அதுவுமே சூப்பராகவே நடிச்சிருந்தாங்க. ஆனால் மோகனுடைய கேரக்டர் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே பண்ணிக்கலாமோன்னு தோணுச்சு. லைலா, ஸ்னேகா, மீனாட்சி சௌத்ரி இந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க. ஆனால் இவங்களுடைய கேரக்டர் வந்து இந்த படத்தில் அவ்வளோவா இம்பேக்ட் ஆகலை. இந்த திரைப்படம் மிகுந்த எதிர்பார்ப்பு கிடையில இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு காரணம் ஒன்று வந்து விஜயகாந்த் அவர்களுடைய ஏஐ தான். ஆனால் நாம் எதிர்பார்த்த அளவுக்கு அந்த ஏஐ இல்லை என்பது தான் உண்மை. அது படம் பார்க்குறப்ப உங்களுக்கு ஃபீல் ஆகும். இந்த படத்தில் சினிமாட்டோகிராஃபி ரொம்பவே சூப்பராகவே இருந்தது. ஆனால் ஒரு சில இடத்துல லேகாகவும் இருந்தது. யுவன் சங்கர் ராஜாவுடைய பிஜிஎம் வந்து இந்த படத்துக்கு அவ்வளோவா ஒத்து வரல. ஏன்னா லாஸ்ட்டாக பார்த்த தளபதி ஃபிலிம்ஸில் வந்த பிஜிஎம் வந்து அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த படத்துக்கு பிஜிஎம் அவ்வளோவா ஒத்து வரல. பாட்டு வந்து தனியாக கேட்குறப்போ நல்லா இல்லை. படத்தில் பாட்டாக பார்க்குறப்போ பாட்டு ரொம்பவே சூப்பராகவே இருந்தது. இந்த படத்தில் ஏகப்பட்ட சர்ப்ரைஸ் இருக்குது. அதெல்லாம் தேட்டரில் போய் பாருங்கள். இந்த படத்தில் சில மைனஸ் சில லேகுகள் இருந்தாலும் வெங்கட் பிரபுடைய இந்த மெஜஸ்டிக் ஸ்க்ரீன் பிளேவால் அதையெல்லாம் மறக்கடிச்சிட்டாரு என்பது தான் உண்மை. ஒன் ஆஃப் த பெஸ்டஸ்ட் எவர் தளபதி ஃபிலிம்ஸில் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ஒன்றும் இருக்கும் அப்படின்றது தான் உண்மை. இந்த கோட் படத்துக்கு ஹைப் இல்லை நானுங்க. ஆனால் இந்த படத்துக்கு டிக்கெட் வாங்குற பட்டப்பாடு எங்களுக்கு தாங்க தெரியும்.